ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோன்னு வச்சுக்கலாம். அங்கே வந்துட்டு என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் நம்ம பேசுவோமோ அதை ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம், ஏதாவது டேபிள் வந்து ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, கியா ஏ டேபிள் காலி ஹே, கியா ஏ டேபிள் காலி ஹே, இந்த டேபிள் வந்து காலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம கேட்டுக்கலாம். அங்கே வெயிட்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து வெயிட்டர் வர்றாரு. வெயிட்டர் வந்துட்டு கியா சாகியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கியா சாகியே, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. கியா சாகியே, என்ன வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, கியா மெனு தேக் சக்தே ஹே, மெனு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதாவது மெனு பார்க்கலாமா நம்ம அப்படின்னு எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, கியா மெனு தேக் சக்தே ஹே அப்படின்னு சொன்னால் ஒரு மெனு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. சரியா? ஸோ உங்களுக்கு வெஜ் தாலி வேணும்னு வச்சுக்கலாம். அவங்ககிட்ட வந்து வெஜ் தாலி இருக்கான்னு எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, கியா ஆப்கே பாஸ் வெஜ் தாலி ஹே, கியா ஆப்கே பாஸ் வெஜ் தாலி ஹே, உங்களிடம் சைவ உணவு தாலி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இந்த தாலி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரைஸ், ரொட்டி, சப்ஜி எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை தான் வெஜ் தாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இல்லை உங்களுக்கு பிரியாணி வேணும் அப்படின்னா எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, முஜே பிரியாணி சாயே, முஜே பிரியாணி சாயே, எனக்கு பிரியாணி வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேட்கலாம். சரியா? ஸோ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் வேணும், இன்னும் ஒரு 2 தட்டு வேணும் அப்படின்னா அதை எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, கியா ஆப் ஹமே ஆர் பிளேட்ஸ் தே சக்தே ஹே, கியா ஆப் ஹமே ஆர் பிளேட்ஸ் தே சக்தே ஹே, எங்களுக்கு இன்னும் தட்டுகள் தர முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளேட்ஸ் கூட கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? அதுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வரும் அப்படின்னு சொல்லி, கானா கித்தனி தேர் மே ஆயேகா, கானா கித்தனி தேர் மே ஆயேகா, அதாவது சாப்பாடு வந்து எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கேட்டுக்கலாம். சரியா? அடுத்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ரொட்டி வேணும், சப்பாத்தி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏக் ஆர் ரொட்டி மிலேகி கியா, ஏக் ஆர் ரொட்டி மிலேகி கியா, இன்னொரு ரொட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். உங்களுக்கு வந்து எதாவது ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, அது சூடாக இருக்கா இல்லை ஆறி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏ கர்மா கரம் ஹே யா தண்டா, இது சூடாக இருக்குதா இல்லை குளிராக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏ கர்மா கரம் ஹே யா தண்டா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டி இன்னொன்று, அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ஐட்டம்னு இருக்கும் இல்லையா, அதை எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, आपका सिग्नेचर डिश क्या है, आपका सिग्नेचर डिश क्या है, உங்களது சிறப்பு உணவு எது, அந்த ஹோட்டலில் ஸ்பெஷலான ஐட்டம் எது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டுக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கானா பகுத் ஸ்வாதிஷ்ட் ஹே, கானா பகுத் ஸ்வாதிஷ்ட் ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபுட்டு அப்படிங்கிற அர்த்தம். சரியா? உங்கள்கிட்ட வந்து வெயிட்டர் வந்து ஆர் குச் அப்படின்னு கேட்டார்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆர் குச், ஆர் குச், அதாவது இன்னும் வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நஹி பஸ் இத்தனா ஹே, நஹி பஸ் இத்தனா ஹே, இல்லை இவ்வளவு தான், நஹி பஸ் இத்தனா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து இடையில ஏதாவது ஸ்பூன் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, முஜே ஏக் சம்மச் சாயே, முஜே ஏக் சம்மச் சாயே, அதாவது எனக்கு இன்னொரு ஸ்பூன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வந்து அந்த ஹோட்டலோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாஸ்வேர்டை, கியா ஆப் ஒய்ஃபை கா பாஸ்வேர்டு தே சக்தே ஹே, क्या आप वाईफाई का பாஸ்வேர்டு दे सकता है, வைஃபை பாஸ்வேர்டு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, क्या आप इसे मेरे लिए पैक कर सकते हैं, क्या आप इसे मेरे लिए पैक कर सकते हैं அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு அந்த ஐட்டத்தை நீங்கள் பேக் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு பில் வேணும் அப்படின்னா எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, கானா கா பில் தே தீஜியே அப்படின்னு சொல்லிக்கலாம். கானா கா பில் தே தீஜியே, உணவுக்கான பில்லை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பில்லை வந்து கேட்டு வாங்கிக்கலாம். சரியா?
ஸோ யாருக்காச்சும் லாஸ்ட்டில் தேங்க்ஸ் சொல்லணும் வெயிட்டருக்கு அப்படின்னா தன்யவாத் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தன்யவாத் அப்படின்னா நன்றின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் நன்றி சொல்லிக்கலாம் வெயிட்டருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சர்வ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நன்றி சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம இதில் பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.